அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் சங்கீதம் 144 முதல் 148 சங்கீதம் வரை சிந்திக்கப் போகிறோம். கர்த்தர் யார் என்பதனாலே அவரை துதிப்பதை குறித்தும் அவரிடத்திலே ஜெபிப்பதை குறித்தும் 144 சங்கீதத்திலே பார்க்கிறோம். இதுவும் தாவீது எழுதிய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் உள்ள சில வசனங்கள் சங்கீதம் 18 போல இருக்கிறது. சங்கீதம் 18 முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 18:6 பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த 144 சங்கீதமும் தாவீதினுடைய ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட சங்கீதம். அதாவது, சவுல் அரசனின் கைக்கு தேவன் தாவீதை தப்புவித்த பொழுது எழுதிய ஒன்று. அது மட்டுமல்ல, இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாயும் இருக்கிறது. மகா உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி திரும்பி ஜெபிப்பார்கள். இந்த சங்கீதம் தாவீதின் காலங்களுக்கும் மகா உபத்திரவ காலங்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள விசுவாசிகளாகிய நமக்கும் பொருத்தமான ஒரு சங்கீதம். சங்கீதம் 144 முதலாம் வசனம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தாவீது கூறுவதன் பொருள் என்ன? சிலர் இந்த வசனத்தை வாசித்த உடனேயே, கவனித்தீர்களா, பழைய ஏற்பாட்டிலே எல்லாம் ஒரே யுத்தமாய் இருக்கிறது என்று கூறுவார்கள். பிரியமானவர்களே, தாவீதின் காலத்திலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்றாலும் உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளிடத்திலிருந்து எப்படி நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மிக சாந்தமானவராய் காணப்படுகிறார். மனிதனுடைய இருதயத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பினாலே தேவனிடத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். என்றாலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? லூக்கா 11:21 ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். இதே காரியத்தை தான் தாவீது இந்த சங்கீதத்திலே கூறுகிறார். இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாய் இருந்தாலும் அவர் இந்த உலகத்திற்கு திரும்ப வரும் வரை பூமியிலே சமாதானம் இல்லை என்றுதான் கூறியிருக்கிறார். ஒரு காலத்திலே உலக பிரசித்தி பெற்றவர்களாக இருந்து தங்களை தாங்களே எவ்வளவோ காத்து கொண்டவர்களும் இன்று இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். நம்முடைய பாதுகாவல் கர்த்தரே. சங்கீதம் 144:2 அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். இங்கே தாவீது மிக தெளிவாக கர்த்தரே தன்னுடைய தயாபரர் என்கிறார். எனக்கோ உங்களுக்கோ நீதி இருக்கும் என்றால் அது கிறிஸ்துவின் நீதிதான். கர்த்தரே தாவீதின் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலமும் அவரை விடுவிக்கிறவரும் அவருடைய கேடகமும் அவருடைய நம்பிக்கையுமாக இருந்தார். பிரியமானவர்களே, நமக்கும் கர்த்தரே பாதுகாவலராய் இருக்கிறார். அவரே நம்முடைய கோட்டையும் நம்மை விடுவிக்கிறவரும் நமக்கு கேடகமாக இருக்கிறார். தாவீது ஒரு யுத்த சேனாதிபதியாக என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற என் தேவனே என்கிறார். சங்கீதம் 144:3 கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அருமையானவர்களே, சிறிய பூச்சியை போன்ற மனிதனை பொறுப்பெடுப்பதற்கு அவன் எம்மாத்திரம்? உண்மையை சொல்லப்போனால் தேவனுடைய சகல சிருஷ்டியையும் பார்க்கும் பொழுது மனிதன் மிகவும் சிறியவன். சங்கீதம் 144:4 மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். மனிதன் மாயைக்கு ஒப்பானவன் என்றால் தேவன் இல்லாமல் அவன் ஒன்றுமில்லாதவன் என்று கூறுகிறது. கர்த்தர் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நோக்கமற்றது. ஒரு நாள் ஒரு போதகருடைய அறைக்கு ஒருவன் துப்பாக்கியோடு வந்தான். அதை தன் கையிலே வைத்துக்கொண்டு, வாழ்வதற்கு ஒரு காரணத்தை எனக்கு நீங்கள் சொல்லவில்லை என்றால் என்னை நானே கொன்று கொள்வேன் என்றான். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சகோதரனே, என்னை ஒரு இக்கட்டான நிலைமையிலே வைக்கிறாய். உன்னை நீயே ஏன் கொன்று கொள்ளக்கூடாது என்பதற்கான எந்த காரணத்தையும் என்னால் சிந்திக்க முடியவில்லை. ஆனால் உன்னை நீயே கொன்று கொள்வதனாலே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு எதையும் நீ கண்டுகொள்ளப் போவதில்லை என்பதை நான் கூறுகிறேன். இந்த உலகத்தில் உள்ள உன்னுடைய பிரச்சனையிலிருந்து நீ விலகி கொள்கிறாய். ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும்
விடையே காண முடியாத ஒரு இடத்திற்கு நீ கடந்து செல்கிறாய். ஏனென்றால் உன்னை நீயே கொன்று கொள்ளும் பொழுது நீ நித்திய மரணத்திற்கு பாத்திரவானாய் ஆகிறாய். ஆனால் இந்த நேரத்திலே நீ தேவனுக்காக தீர்மானம் ஒன்று எடுக்க முடியும். அப்பொழுது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது நீ சீக்கிரமாக மரிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டாய். பின்னர் நீ மரிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு உன்னுடைய இரட்சகரோடு என்றென்றும் இருக்கும்படியாய் நீ செல்வாய் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் இல்லாத வாழ்க்கை மாயையான வெறுமையான ஒரு வாழ்க்கையாயிருக்கிறது. இன்றும் எத்தனையோ மிக பெரிய செல்வந்தர்களும் தங்களை தாங்களே மாய்த்து கொள்கிறார்கள். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்காது. தேவனை அறியாமல் மனிதன் மாயையானவனாயிருக்கிறான். இப்பொழுது தாவீது எப்படி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 144:5, கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். அதாவது மனிதனுடைய செயல்களுக்குள்ளே தேவனே தலையிடும் என்று தாவீது கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறார். இதை குறித்து ஏசாயா என்ன சொல்கிறார்? கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 64 முதல் 2 வசனங்கள். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். அருமையானவர்களே, ஒரு நாள் தேவன் உலக சரித்திரத்திற்குள்ளே மீண்டும் தலையிடப் போகிறார். சங்கீதம் 144:6 மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். இயேசு மீண்டுமாக வரும்பொழுது அவர் நியாயம் தீர்க்கும்படியாய் வரப்போகிறார். வேத புத்தகம் முழுவதிலும் கர்த்தர் இவ்விதமாக நியாயம் தீர்க்கும்படியாக வரப்போவதை குறித்து சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 சொல்லப்பட்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக யாரும் சொல்ல முடியாது. கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இது வெற்றி சிறக்கும்படியாக இயேசு புறப்பட்டு வருவதை குறித்த ஒரு காட்சி. ஒருவேளை இந்த காட்சி உங்களுக்கு விருப்பம் இல்லாததாய் இருக்கலாம். ஆனால் இதுதான் வேதவசனம் தெளிவாய் சொல்லும் ஒரு காட்சி. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? சங்கீதம் 144:9, கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மகா உபத்திரவ காலத்திற்கு பின்னர்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கென்று புதுப்பாட்டை பாடக்கூடியவர்களாகிறார்கள். சரி, தொடர்ந்து 145 சங்கீதத்தை கவனிப்போம். கர்த்தர் யார் என்பதனாலும் அவர் என்ன செய்கிறார் என்பதனாலும் அவர் போற்றி புகழப்படுகிறார். தாவீது எழுதியதாக கூறப்படுகிற கடைசி சங்கீதம் இது. யார் எழுதியது என்பதை குறித்து சொல்லப்படாமல் இருக்கும் சில சங்கீதங்களையும் தாவீது எழுதியிருக்கலாம். இந்த 145 சங்கீதமும் எபிரேய மொழியிலே ஒவ்வொரு எழுத்துக்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு நான் சொன்னவுடனே எபிரேய எழுத்துக்கள் 22 அல்லவா, இங்கே 21 வசனங்கள் தானே இந்த சங்கீதத்தில் இருக்கிறது என்று கேட்கலாம். இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் ஆலப் என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பமாகிறது. கடைசி வசனம் டு என்பதில் நிறைவடைகிறது. இவைகளிலே நன் என்னும் எழுத்து பயன்படுத்தப்படவில்லை. சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், வேத புத்தகத்தை கையாலே பார்த்து நகலெடுத்த யாரோ ஒருவர் அதை விட்டிருக்க வேண்டும் என்கிறார்கள். பிரியமானவர்களே, அவ்வாறு இல்லாமல் அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக விடப்பட்டிருக்கும் என்பது பலருடைய கருத்து. சங்கீதம் 145 முதல் 150 வரை உள்ள எல்லா சங்கீதங்களுமே அல்லேலூயா சங்கீதங்கள் தான். ஏன் 145 சங்கீதத்தின் ஒரு வசனம் விடப்பட வேண்டும்? இந்த சங்கீதம் தேவனை நாம் துதிப்பது பூரணமானதாக இல்லை என்பதை இது நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19 நாம் வருவரை எல்லா அல்லேலூயாக்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று ஒருவர் கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19 சில வசனங்களை வாசிக்கிறேன். வசனம் 1, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும்
நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். வசனம் 3. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 6வது வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இங்கேதான் அங்கே காணாமல் போன அல்லேலூயா கீதம் வருகிறது. எனவே 145ஆம் சங்கீதத்திலே முழு துதியையும் நாம் பார்க்க முடிகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சமயத்திலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று தேவதூதர்கள் கூறினார்கள். ஏன் அவ்வாறு கூறினார்கள்? உலகத்திலே சமாதானம் உண்டாகும்படியாக பெத்லெகேமிலே இயேசு பாலகன் தோன்றினார். என்றாலும் இன்னமும் உலகத்திலே சமாதானம் வரவில்லை. இன்னமும் பூரணமாக தேவனை அல்லேலூயா என்று நாம் பாட முடிகிறதில்லை. ஆனால் இயேசு மீண்டும் பூமிக்கு வரும் பொழுது அந்த நாள் மிக உன்னதமான நாளாயிருக்கும். அப்பொழுது அல்லேலூயா பாடல்கள் முழுமை பெறும். சங்கீதம் 145 முதல் 2 வசனங்கள். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இங்கே நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்கிறார். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, அனுதினமும். பிரியமானவர்களே, வாரத்திலே பல நாட்கள் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்பது போல இருக்கிறதில்லை. சில நேரங்களிலே நாம் பாடுகிறோம். கடந்த காலங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். வரப்போகிற எல்லா காரியங்களையும் குறித்து நாம் அவரை நம்புகிறோம். இதை சற்று நாம் வித்தியாசமாக செயல்படுத்த வேண்டும். அதாவது, நாம் கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும் பொழுது நாம் அவரை நம்ப வேண்டும். வரப்போகும் எல்லா காரியங்களையும் குறித்து நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், நாம் கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும் பொழுது நாம் அவரை நம்ப வேண்டும். வரப்போகும் எல்லா காரியங்களுக்காகவும் அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். சங்கீதம் 145 8ஆம் வசனம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, கிருபை நிறைந்த ஒரு தேவனை நாம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். இந்த கர்த்தருடைய கிருபையை தாவீது அனுபவித்திருக்கிறார். கர்த்தரிடத்திலே அனுபவித்த அதே கிருபையை மற்றவர்களிடத்திலேயும் நாம் காட்ட வாஞ்சிக்கிறவராயிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய அன்பை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய மன்னிப்பை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் மற்றவர்களிடத்திலே அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள முடியும். சங்கீதம் 145 17 18ஆம் வசனங்கள். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தேவனோடு உண்மையாக செயல்பட விரும்புவீர்கள் என்றால், கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வர முடியும். கர்த்தர் அருகில் இருக்கிறார். அதே வேளையிலே அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். திருச்சபை வரலாற்றிலே ஏற்பட்ட மறுமலர்ச்சி விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தருடைய ஆசாரியர்களே என்ற சத்தியத்தை வெளியே கொண்டு வந்தது. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக விசுவாசித்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனோடு கூட நேரடியாக தொடர்புடையவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால், ரட்சிப்பிற்காக அவரண்டை வர அவர் உங்களை அழைக்கிறார். சங்கீதம் 146 பார்ப்போம். இதுவும் ஒரு அல்லேலூயா பாடல். கர்த்தருடைய சிறந்த குணநலனுக்காக அவரை துதிக்கும் ஒரு பாடல். 146ஆம் சங்கீதம் முதல் 150ஆம் சங்கீதம் வரை 5 சங்கீதங்களும் அருமையான அல்லேலூயா பாடல்கள். இந்த சங்கீதம் அல்லேலூயா என்ற வார்த்தையோடு ஆரம்பமாகிறது. அல்லேலூயா என்ற வார்த்தையோடையே நிறைவடைகிறது. இதற்கு பின்னர் பாடுகளை குறித்தோ துன்பங்களை குறித்தோ எதுவும் கூறப்படவில்லை. எதிரிகளிடத்திலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விண்ணப்ப ஜெபங்கள் இல்லை. தங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று ஜெபிக்கும் ஜெபமும் இல்லை. பாவமும் வேதனைகளும் முற்று பெற்றுவிட்டது. கண்ணீர் கடந்து சென்று விட்டது. 1000 வருட அரசாட்சியிலே மகிழ்ச்சி கடந்து வந்து விட்டது. சங்கீதம் 146 1. அல்லேலூயா,
என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நாம் நம்முடைய உதடுகளினாலே மட்டுமல்ல, உண்மையான இருதயத்தோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் நாம் அவரை துதிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். சங்கீதம் 146 3ஆம் வசனம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திறனையும் நம்பாதேயுங்கள். மனிதன் எத்தனை வல்லமையற்றவன் என்பதை இந்த வசனம் விவரிக்கிறது. நிரந்தரமான எந்த உதவியும் எந்த மனிதனிடத்திலிருந்தும் வர முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் மண்ணுக்கு திரும்புகிறான். இந்த உலகத்திலே அவன் ஒரு பிரபுவாக வாழ்ந்திருந்தாலும் சரி, அரசனாக வாழ்ந்திருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய முடிவும் ஒன்றே. ஏகோவா அல்லது கர்த்தர் என்ற வார்த்தை இந்த சங்கீதத்திலே 8 முறை வருகிறது. சங்கீதம் 146 5 முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பிரியமானவர்களே, உதவி செய்யும் பணியிலே இருப்பவர் தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 146 9ஆம் 10ஆம் வசனங்கள், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த பூமிக்கும் எருசலேமிற்கும் கர்த்தர் நல்லவர் என்பதனாலே இந்த அல்லேலூயா பாடல் பாடப்படுகிறது. சங்கீதம் 147 முதல் 2 வசனங்கள், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு நான் அடிக்கடி கூறியிருப்பதைப் போல இன்னமும் இந்த சம்பவம் நடைபெறவில்லை. இது எதிர்காலத்திலே நிறைவேறப் போகிற ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. சங்கீதம் 147 3ஆம் வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். மகா உபத்திரவ காலத்தின் பயங்கரங்களின் வழியாக கடந்து வருகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நன்மைகளை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் நாம் நொறுங்குண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் பல்வேறு விதங்களிலே காயப்படும் பொழுது நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 147 4ஆம் வசனம், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். பிரியமானவர்களே, இது எத்தனை உன்னதமான சத்தியம் இல்லையா? நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிற அதே தேவன் வெளியிலே எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்பதை எண்ணி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவைகள் ஒவ்வொன்றிற்கும் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது இது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? சங்கீதம் 147 12 முதல் 14 வரை வாசிக்கிறேன். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இப்பொழுது ராஜா எருசலேமிற்கு வந்துவிட்டார். அவர்தான் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்திலே தான் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஏசாயா என்ன சொல்லியிருக்கிறார்? ஏசாயா 54ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல இரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சங்கீதம் 147 20, அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. இஸ்ரவேல் தேசமானது தனித்தன்மை வாய்ந்தது.
அவர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்ற பெயர் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் தேவன் தம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களை குறித்த ஒரு நித்தியமான நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிப்போமாக. கர்த்தர் ஒரு நாள் இந்த பூமிக்கு திரும்பி வந்து பூரண சமாதானத்தை ஏற்படுத்தப் போகிறார். தொடர்ந்து 148ஆம் சங்கீதத்தையும் பார்ப்போம். கர்த்தருடைய சிருஷ்டிகள் எல்லாம் தேவனை துதிக்கும் ஒரு பாடலுக்குள்ளே கடந்து வருகிறோம். சில திருச்சபைகளிலே பண்டிகை காலங்களிலே பாடுகிற கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள் என்கிற பாடல் இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே வான மண்டலத்தில் உள்ள துதியோடு கூட இந்த சங்கீதம் ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய சிருஷ்டிகள் எல்லாம் கர்த்தரை பாடும் பொழுது வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவரை போற்றி துதிக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு மகிமை நிறைந்த துதியாயிருக்கும் இல்லையா? பாருங்கள், சங்கீதம் 148 முதல் 3 வசனங்கள். அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். மேலும் உன்னதத்தில் ஆரம்பமாகிற இந்த துதியானது 3வது வானத்திலே விசுவாசிகளையும் இணைத்துக் கொள்ளுகிறது என்று கூறலாம். சங்கீதம் 148 11 முதல் 13 வரை வாசிக்கிறேன். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. கவனித்தீர்களா? வான மண்டலத்தில் மட்டுமல்ல, பூமியில் உள்ளவைகளும் எல்லா சிருஷ்டிகளும் அவரை துதிக்கிறது. வானமும் பூமியும் இணைந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது அது மகிமை நிறைந்த ஒன்றாக இருக்கும். வசனம் 14 பாருங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவரை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது பெரிய கொண்டாட்டமாயிருக்கும். அது மட்டுமல்ல, சகல பரிசுத்தவான்களுக்கும் அது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அனுபவம். இன்றைக்கு வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஏற்கனவே நான் கூறியது போல கடந்த காலங்களை நாம் திரும்பி பார்த்து மேலும் மேலும் நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைப்போமாக. எதிர்காலத்திலே நடைபெறப்போகும் காரியங்களை குறித்து மேலும் மேலும் அவரை துதிப்போமாக.